காஷ்மீர் மாநிலத்தில் நடைபெற்ற தேசிய அளவிலான குவாங்கிடோ சாம்பியன்ஷிப் போட்டியில் கோவை மாணவர்கள் தங்கம் வென்று சாதனை. கோவையை தலைமையிடமாக கொண்டு காந்தி மாநகர் பகுதியில் செயல்பட்டு வரும் மிகவும் பிரபலமான சான் அகாடமி ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸ் மற்றும் கென்ஷு கலை மற்றும் விளையாட்டு அகாடமியை சேர்ந்த மாணவர்கள் தமிழ்நாடு அணியின் சார்பில் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ஜம்மு நகரில் உள்ள பகவதி நகரத்தில் JNK ஸ்டேட் ஸ்போர்ட்ஸ் கவுன்சில் வளாகத்தில் நடைபெற்ற 7வது தேசிய அளவிலான குவாங்கிடோ சாம்பியன்ஷிப் போட்டியில் கலந்து கொண்டு தங்களது தனித்திறமைகளை வெளிப்படுத்தியுள்ளனர். நடைபெற்ற இப்போட்டிகளில் இந்தியா முழுவதிலுமிருந்து பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மாணவ மாணவியர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. இதில் கோவை அகாடமி மாணவர்களான SH அபினவ் மற்றும் KL சர்வேஷ் ஆகியோர் ஃபுல் கான்டாக்ட் ஃபைட்டிங், செமி கான்டாக்ட் ஃபைட்டிங், குவான், வெப்பன் குவான் ஆகிய பிரிவுகளில் பங்கேற்று ஒரு தங்கப்பதக்கம் மற்றும் 3 வெண்கலப் பதக்கங்கள் வென்று சாதனை படைத்துள்ளனர். இதில் தங்கப்பதக்கம் வென்ற SH அபினவ் வருகின்ற மே மாதம் ருமானியா நாட்டில் நடைபெற உள்ள உலகளவிலான குவாங்கிடோ சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் பங்கேற்க தகுதி பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சாதனையை தொடர்ந்து கோவைக்கு வருகை புரிந்த மாணவர்கள் மற்றும் பயிற்சியாளர்களுக்கு ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பெற்றது. மேலும் காந்தி மாநகர் பகுதியில் இயங்கி வரும் அவர்களது அகாடமியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தமிழ்நாடு குவாங்கிடோ சங்கத்தின் செயலாளர் மதிவாணன், தமிழ்நாடு குவாங்கிடோ அணியின் பயிற்சியாளரும் தமிழ்நாடு குவாங்கிடோ சங்கத்தின் டெக்னிக்கல் டைரக்டருமான பிராங்க்லின் பின்னி, தமிழ்நாடு அணியின் மேலாளரும் பயிற்சியாளருமான அமிர்தராஜ், பயிற்சியாளர் சூரியபிரபு, கோவை மாவட்ட குவாங்கிடோ சங்க நிர்வாகிகள் திருநாவுக்கரசு, சதீஷ் மற்றும் பெற்றோர்கள் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களை பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். என் பேர் SH அபினவ். நான் கென்ஷு ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் 3 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இந்த வருஷம் நடந்த குவாங்கிடோ நேஷ்னல் சாம்பியன்ஷிப்பில் ஃபைட்டிங்கில் கோல்டு மெடல் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ரொமேனியாவில் நடக்கிற வேர்ல்டு கேமில் செலக்ட் ஆகியிருக்கேன். இதுக்கு சப்போர்ட் பண்ண என்னோட மாஸ்டர் பெனி மாஸ்டர், அபி மாஸ்டர், சூர்யா மாஸ்டருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ், ஸ்டேட் அசோசியேஷன்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். 7வது குவாங்கிடோ தேசிய அளவிலான போட்டியில் ஜம்மு காஷ்மீர் ஜம்முவில் நடைபெற்றது. இதில் நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டாங்க. குறிப்பாக நம்ம கோவை மாவட்டத்தை சேர்ந்த 9 மாணவர்கள் கலந்து கொண்டாங்க. இதில் பார்த்திங்கன்னா 6 தங்கம், 4 வெள்ளி, 5 வெண்கலப் பதக்கங்களை வென்று நம்முடைய கோவை மாவட்டத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் பெருமை சேர்த்துள்ளார்கள். இதில் நம்முடைய அகாடமியை சார்ந்த மாணவர்கள் சிறப்பான திறனை வெளிக்காட்டி 1 தங்கம் மற்றும் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று நம்முடைய அகாடமிக்கான பெருமையை சேர்த்திருக்காங்க. இதில் தங்கம் வென்ற மாணவர் வருகிற மாதங்களில் நடைபெற இருக்கக்கூடிய ருமானியாவில் நடைபெறக்கூடிய வேர்ல்டு லெவல் கேமில் செலக்ட் ஆகியிருக்காரு. ஸோ அவருக்கு மற்றும் தன்னுடைய சிறந்த திறமை வெளிக்காட்டிய இன்னொரு மாணவருக்கும் எங்களுடைய அகாடமியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்தில் எங்களுடைய மாவட்ட நிர்வாகிகள் சதீஷ் மற்றும் திருநாவுக்கரசு அவர்களுக்கும் எங்களுடைய மாநில நிர்வாகிகள் மாஸ்டர் கண்ணமூர்த்தி, மாஸ்டர் மதிவான அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அதே நேரம் இந்த பயிற்சி பள்ளியில் உறுதுணையாக இருந்து நடத்தி வரும் என்னுடைய சகோதரர்களாக சொல்லணும் அமிர்தராஜ்க்கும் சூரியபிரபுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் வைக்கிறோம். அதாவது முதல்வர் போட்டிகள் நடத்தப்படும் போது எப்பவும் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கேமுக்கு மட்டும்தான் அவங்க வாய்ப்பு கொடுக்குறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், எங்களை மாதிரி ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் பண்ணக்கூடிய, தற்காப்பு கலை பண்ணக்கூடிய மாவட்டங்களுக்கு விளையாட்டு போட்டிகளுக்கும் கவர்மெண்ட் ஒரு சுழற்சி முறையில் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும். எங்களுடைய திறமைகளையும் நாங்கள் வெளிப்படுத்த நல்லாயிருக்கும். இது ஒரு ஊக்குதலாக இருந்ததுன்னா இப்போ நான் உள்ள மாணவர்கள் மட்டும் இல்லை, அதிகப்படியான மாணவர்கள் இந்திய அளவிலையும் சர்வதேச அளவிலையும் நம்முடைய தமிழ்நாட்டுடைய பெயரை எடுத்து கொண்டு போக வாய்ப்பாக இருக்கும். ஸோ அதை நான் முதல்வர் ஐயாவுக்கு என்னோடய ரிக்வஸ்ட்டாக வைக்கிறேன். நன்றி. வணக்கம். என் பேர் சர்வேஷ் கேல். நான் PSCRK ஸ்கூல்ஸில் 8வது படிச்சுட்ருக்கேன். கென்ஷு ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சான் அகாடமியில் நான் 4 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதம் நடந்த குவாங்கிடோ நேஷ்னல் சாம்பியன்ஷிப்பில் ஜம்மு காஷ்மீரில் நடந்த குவாங்கிடோ நேஷ்னல் சாம்பியன்ஷிப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணி தமிழ்நாடு டீமை ரெப்ரசன்ட் பண்ணி நான் பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்கேன்.
எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி சப்போர்ட் கொடுத்த என் மாஸ்டர் பென்னி மாஸ்டர், அமிர்தராஜ் மாஸ்டர், சூர்யா மாஸ்டருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் என் பேரண்ட்ஸ், அதுக்கப்புறம் என் ஸ்கூலுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என் பேர் சூரிய பிரபு. நானும் இந்த அகாடமியோட கோச்சாக இருக்கேன். என் ஹெட் கோச் பென்னி மாஸ்டர் இருக்கார், என் கூட கோச் அமிர்தராஜ் இருக்கார். ஸோ வந்துட்டு இதுக்கு முன்னாடி நிறையா நேஷனல்ஸ் வந்து பசங்க மெடல்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நேஷனல் பசங்க மெடல் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. மெடல் ப்ளேஸ் பண்ண அபினவ் அண்ட் சர்வேஷ்க்கு ஃபஸ்ட்டு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் மேலும் நாங்கள் நிறைய பிளேயர்ஸ் வந்து உருவாக்கிட்டே தான் இருப்போம். இது நிச்சயமாக கண்டிப்பாக தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு வந்து எல்லாத்தோட சப்போர்ட்டும் எங்களுக்கு ரொம்ப தேவைப்படும். தமிழ்நாடு அரசோட சப்போர்ட்லேருந்து மாணவர் சபை எல்லாத்தோட சப்போர்ட்டுமே ரொம்ப தேவைப்படும். ஸோ நன்றி.